ஹாய் அஸ்லாம் வலைக்கம் காய் திஸ் இஸ் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் கிஃப்ட். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் ஏதாவது நான் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த 2 மந்த்தாக நான் எதுவும் கொடுக்கல, கொஞ்சம் ஷாப்லேயே அப்படி பிஸியாகவே போயிட்டேன். என்னன்னா நான் ஸ்டேட்டஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் பஜார் மாதிரி நான் போட போகிறேன் யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ பல்லாவரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் அடிமட்ட ரேட்டுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட ஷாப்பில் வந்துட்டு ஸோ கிளியரன்ஸ் ஸ்டாக் மாதிரி என்னால் என்ன முடியுமோ அப்படி கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஓகேங்களா, என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நம்ம கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு உடஞ்ச பொருள் ஓட்ட பொருள் அப்படிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கம்மல் இருக்குது, அதை நான் 5 rupees கொடுக்குறேன் அப்படின்னா அதில் டேமேஜ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு பீஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் இருக்கும், 2 பீஸ் இருக்கும். ஸோ அப்படி உள்ள பீசஸ்லாம் நான் இந்த மாதிரி நான் சேல் பண்ணிடுறேன். இது வந்து என்னோட கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எப்பவுமே யூடியூப்ல நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். கேம்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன், ஆஃபர், ஃப்ரீ கிஃப்ட் இந்த மாதிரி போடுவேன். இப்போ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நான் போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யாருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, என்ன கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் மட்டும் போட மாட்டேன், இயரிங்ஸ் போடுவேன், ஜுவல் ஐட்டம் போடுவேன். ஸோ என்னோட ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பாருங்களேன், வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா ஐட்டம் போட போகிறேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லை எல்லாரும் சேல் ஆகிடுச்சா நானே சொல்லுவேன், ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்ணுறவங்க பண்ணுவீங்க. ஏன்னா அந்த சீப் ரேட்டாக தான் நான் கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 4 நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெண்ணுடைய ரேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃபரில் 2 rupees. இதே வந்து நீங்கள் புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை நீங்கள் வந்து இதை புக் பண்ணால் கூட இந்த பெண்ணோட ரேட் வந்து 10 rupees. ஸோ இப்போ நான் போட போகிற ப்ராடக்ட்டுமே அப்படி தான். ஸோ இந்த 4 நாளுக்கு மட்டும் நான் சீப் ரேட்டில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேஷுவலாக நான் என்ன ரேட்டுக்கு கொடுப்பேன் அதுதான். ஸோ வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உண்மையாக சொல்லணும்னா இந்த பென் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 2 rupees. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. எனக்குமே வந்து ஒன்று அப்டேட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிலலாம் பார்த்தீங்கன்னா 20 rupees இந்த பாக்ஸ் போட்டது. இப்போ நான் வந்து ஆஃபர் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பஜாரில் வந்துட்டு 10 rupeesக்கு நான் கொடுக்குறேன், ஓகேவா. அதே மாதிரி வந்து இங்கே கிளிப் ஹெட்பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees. பாருங்கள், நல்லா மொத்தமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கலர்ஸ் இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப். இது ஹோம்மேட் சோப் வந்து நான் நார்மல் டேஸில் வந்து 40 rupees கொடுப்பேன். ஆனால் வந்து இப்போ ஆஃபர் ரேட்டில் வந்துட்டு 20 rupeesக்கு இது நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பொட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு வந்து 15 ரூபா, ஓகேவா. இங்கே இருக்கிற எல்லா பொட்டுமே நீங்கள் எது எடுத்தாலும் 15 ரூபா, ஓகேவா. இப்போ பாருங்கள். ஸோ இந்த பேக்கெட்லாம் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் 5 ரூபா, ஓகேவா. ஸ்டோன் வச்சது மட்டும் 15 rupees. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட்டோட நாட் இது எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 20 rupeesக்கு கொடுக்குறேன். இது பாருங்கள், கலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டில் நான் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் 5 rupees. இது 5 rupees. உங்களுக்கு எதனா பிடிச்சிச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க. இது 5 rupees. பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் நார்மல் டேஸில் வந்து நான் 200 போடுவேன். இன்றைக்கி இந்த ஆஃபர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 rupees மட்டும், ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது தெரியுமா இந்த கம்மல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 rupees. இதுவும் 20 rupees. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. இது காதோலோலாகு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி நல்லா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இது நீங்கள் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வெளில நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் 120. ஆனால் இது நான் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 60. பாருங்கள், இந்த ஜிமிக்கி நான் கொடுக்குற ரேட் வந்து 60, ஓகேவா. நான் வந்து சும்மா இதை நான் பேசும்போது நான் ஃபன்னாக பேசுவேன். ஸோ ஏதாவது நான் தப்பாக பேசிட்டேன்னா மன்னிச்சிடுங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இருக்கு இல்லையா, இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 20 rupees. ஸோ இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் மட்டும்தான். ஸோ 3 கம்மல் மட்டும்தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 20 rupees. இந்த கம்மல் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 25 rupees. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குது, 3 ஐட்டம் மட்டும்தான், ஓகேவா. ஸோ கம்மலோட ரேட் பார்த்தீங்கன்னா 35 rupees. நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய புக் ஆகிடும். ஸோ டிலே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்காது. இந்த கம்மலோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 rupees. நல்லா ஃபுல் ஸ்டோன் எல்லா பக்கமும். இந்த கம்மலோட ரேட் பார்த்தாலும் 20 rupees. இந்த கம்மல் ரேட் பார்த்தாலும் 20 rupees. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 15 rupees. நல்ல ஸ்டோன் நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இந்த கம்மல் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 rupees. இது பாருங்கள் ஜிமிக்கி, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா.
இந்த கம்மல் பாருங்கள், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது, நல்லாவும் இருக்கும். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டல் மாதிரி பின்னாடி சுற்றி காதை சுற்றி வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் மட்டும்தான். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ருபீஸ் தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஐட்டமும் இது பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கம்மலோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். இந்த கம்மல் பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்கும், சுற்றி ஸ்டோன் இருக்குது. இந்த கம்மலோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். ஸோ நான் கையில் காமிக்கிற கம்மல் மட்டும்தான் அந்த சேல்ஸுக்கு, ஓகேவா. இந்த கம்மல் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். இது நீங்கள் வெளிலலாம் போனால் கண்டிப்பாக 50 ருபீஸ் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இது வந்து வெறும் 20 ருபீஸ்க்கு தரேன். இந்த கம்மல் பாருங்கள், இது நல்லா லாங்காக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். இந்த கம்மல் பாருங்கள், இதோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இந்த கம்மல் பாருங்கள், இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இந்த கம்மல் பாருங்கள், ஃபுல் பிளாக்ல இருக்குது. இந்த கம்மலோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். இது பாருங்கள், இது கம்மல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். ஸோ இது ஆன்லைன் பர்ச்சேசிங் தான், நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட் பேங்கிங் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஓகேவா. நீங்கள் இதை தைரியமாக வந்துட்டு இதை வந்துட்டு இது லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லிங்க் பண்ணியிருப்பேன், ஷேர் சாட், இன்ஸ்டா, ஃபேஸ்புக். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நான் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டிங்கன்னா டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த கம்மல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் பாருங்கள். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இந்த அழகான பிளாக் கம்மலும் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இதுவும் நான் ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேன். நல்லா நல்ல வெயிட்டாக இருக்கும், 70 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். இந்த கம்மல் பாருங்கள், இது ஃபுல் ஸ்டோனு. இது நீங்கள் வெளியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 250 ருபீஸ் சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த கம்மல் மட்டும். ஆனால் நான் வந்துட்டு 120 ருபீஸ்க்கு தரேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் என்னோடய செல்லிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 180, இங்கே பாருங்க 200 நான் போட்டிருப்பேன். இந்த ஜிமிக்கி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 25 ருபீஸ். இந்த கம்மல் வந்து 15 ருபீஸ். இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இந்த கம்மல்லாம் பார்த்தா 20 ருபீஸ். இந்த கம்மல் வந்து 25 ருபீஸ். இந்த ஜிமிக்கி இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். ஸோ இந்த கம்மல் இருக்கு இல்லையா, இதுவும் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். ஸோ இந்த கம்மல் இருக்கு இல்லையா, அழகான ரோஸ், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஸோ என்ன மாதிரி யாராவது போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளே ஸ்டோர்னால எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல், ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு வந்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஓகே. நான் படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகே. ஒரு வழியாக வந்து கம்மலில் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆஃபரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காஸ்மெட்டிக். ஸோ காஸ்மெட்டிக்ஸில் நான் என்ன ப்ராடக்ட் காமிக்கிறேனோ அது மட்டும்தான் ஆஃபர் ரேட், ஓகேவா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த 2-in-1 லிப்ஸ்டிக். இது வந்து நான் எப்போவுமே நார்மல் டேஸில் வந்து 60 ருபீஸ் கொடுப்பேன், இல்லைனா 50 ருபீஸ் கொடுப்பேன். இது வந்து லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈச் 25 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறேன், ஓகே. அது இந்த பாட்டில் இதில் இருக்கிறது மட்டும்தான், ஓகேவா. அப்புறமா கேட்டால் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைப் லிப்ஸ்டிக், இது வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். 3 ஐட்டம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது நெத்தியில் போடுற அந்த சாந்துன்னு நினைக்கிறேன், ஆமாம். இது பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே நெயில் பாலிஷ் இருக்குல்ல, இந்த நெயில் பாலிஷில் வந்துட்டு உங்கள் இஷ்டம், எதனா நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது மேட்டி நெயில் பாலிஷ், ஓகேவா. இதில் ரேட் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். இந்த சைடு இருக்கிறது 25 ருபீஸ், இந்த சைடு 25 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பொம்மை நெயில் பாலிஷ், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், ஓகே. அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்குது தெரியுமா, இந்த நெயில் பாலிஷ்லாம் 5 ரூபா, ஓகே. 5 ரூபாலாம் கேட்டு ரொம்ப நாளாக ஆகும்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப காலம் ஆகும். ஸோ நான் கொடுக்குறேன் 5 ரூபாய்க்கு, ஓகே. அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்குது தெரியுமா, இந்த 4 நெயில் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 15 ரூபா, ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ பென்சில் இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 3 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லிப் பாலம் வந்து இது நார்மல் டேஸில் வந்து நான் எவ்வளோக்கு கொடுப்பேன்னா 50 ருபீஸ் கொடுப்பேன். பட் இப்போ ஆஃபர் ரேட்டில் வந்து 25 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். சரி, இந்த பிளெண்டர் வந்து இப்போ வந்து நான் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறேன்னா 25 ருபீஸ்க்கு கொடுக்குறேன் இந்த பிளெண்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில், ஓகேவா. இந்த ஐப்ரோ பென்சில் வந்து நான் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறேன்னா ஈச் வந்து 20 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும், ப்ரெஷஸும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலைனர் ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்ச் வந்து நான் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு கொடுப்பேன். இப்போ வந்து நான் ஆஃபர் ரேட்டில் வந்துட்டு ஈச் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறேன், ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப் லைனர், ஓகேவா. இப்போ லிப் லைனர்லாம் இருக்கும், ஒரு 5-6 பீஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் ஆஃபர் ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அதுக்கப்புறம் மேலே லிப்ஸ்டிக்கில் போயிடலாம். இந்த வகை இருக்குது தெரியுமா, இதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த லிப்ஸ்டிக் நார்மல் டேஸில் வந்து நான் 60-70 கொடுப்பேன். ஆனால் நான் இப்போ கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்.
இது 30, இது 30, இது 30. அதுக்கப்புறம் இது இருக்குது தெரியுமா, இது நார்மல் டேஸில் 70க்கு கொடுப்பேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து 40 ருபீஸ். ஓகேவா, இது 40, இது 40. ஓகேவா, இது ஃபுல்லாகவே 40. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேவா, இது ஃபுல்லாகவே 40. பாருங்கள், உங்களுக்கு எதனா பிடிச்சிச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட நீங்கள் கேளுங்க. அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர். ஓகேவா, இது நான் நார்மல் டேட்டில் வந்து 50 ருபீஸ் கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்க்கு இந்த பாக்ஸோட கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா லிப் லைனர். இந்த லிப் லைனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 20 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். நார்மல் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு கொடுப்பேன் ADS. இப்போ வந்து 20 ருபீஸ் தான். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐலைனர் 20 ருபீஸ். இது வந்து மஸ்காரா, இதுவும் 20 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒன்லி 30 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிம்மர் அண்ட் கிளிட்டர். இது வந்து நான் நார்மல் டேஸில் வந்து 70, 18 கொடுப்பேன். பெருசு வந்துட்டு 115 கொடுப்பேன். இப்போ இது சின்னது பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ரேட்டே வந்து 50 ருபீஸ். பெருசு கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். ஸோ இதில் கலர்ஸ் இருக்குது. மேக்கப் பண்ணுறதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் செட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஓகே, வந்து காஸ்மெட்டிக் முடியல, ஸோ வந்து நான் முடிச்சுடுறேன். ஓகேவா, அடுத்தடுத்த ஐட்டம் போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிப் லைனர். இது வந்து நார்மல் டேஸில் நான் 14 கொடுப்பேன். இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லைனர். இது வந்துட்டு நார்மல் டேஸில் 50 ருபீஸ் கொடுப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 20 ருபீஸ். கலர் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். ஓகேவா, இதுவுமே 40 இதுதான். ஓகே, இந்த ஹெச்டின்னு போட்டிருக்கல, இதெல்லாம் நார்மல் டேஸில் வந்துட்டு 80 ருபீஸ்னு கொடுப்பேன், இல்லைனா 100 கொடுப்பேன். இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஃபவுண்டேஷன். இது நார்மல் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் 200 கொடுப்பேன். ஆனால் இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120க்கு தான் கொடுக்குறேன். 120க்கு என்னென்னா மேக், அப்புறம் ஷில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம். ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 120க்கு தான் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் தான். ஓகே, அதுக்கப்புறம் என்னது ஹுதா பியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர். ஓகேவா, இது வந்து என்ன ரேட் கொடுக்குறேன்னா நார்மல் டேஸில் வந்து 120 கொடுப்பேன். பட் இப்போ கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். இது வந்து நார்மல் டேஸில் வந்து நான் கொடுக்குறது எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா ADS வந்து 350க்கு கொடுப்பேன். பட் இப்போ கொடுக்குற ரேட் வந்து 250. இது அண்ட் இது 250. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து ஐ ஷேடோ. இந்த ஐ ஷேடோ வந்துட்டு நார்மல் டேஸில் வந்துட்டு நான் 350 கொடுப்பேன். இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. இந்த ஐ ஷேடோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா கலர் ஐலைனர். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் 80 ருபீஸ். ஸோ நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுற பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது. இது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஐலைனர் தான். கலர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான் நீங்கள் எது எடுத்தாலும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ளூ கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் 80 ருபீஸ். இந்த ஃபேஸ் பவுடர்லாம் இருக்குது. இது ஒரு 4 பீஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க எவ்வளோ அப்படின்னா 50 ருபீஸ். இது வந்து விட்டமின் டேப்லெட் ஃபேஷியல் ஆயில். இது ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணுற ரேட் 200 ருபீஸ்க்கு நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 100. இது வந்து ரெண்டு பாட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து டெய்லி க்ரீம். ஓகேவா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். இது நார்மல் டேட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 200 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவேன். இப்போ இது நான் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். நீம் ஃபேஸ் வாஷ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா மொபைல் டைப்பில் இருக்கிற ஐ ஷேடோ பாக்ஸு. இது வந்து நான் செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா 450 நான் கொடுப்பேன். இப்போது டைமில் நான் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 250. ப்ளூ ஹெவன் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 100 ருபீஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா மொபைல் அக்சசரிஸ்க்கு போயிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா காலர் மைக். நல்லா 1 மீட்டர் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இது வந்து சார்ஜர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். காமிக்கிறதெல்லாம் நான் இப்போ ஒரு பீஸ். சார்ஜர் மட்டும் நிறைய பீஸ் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் ஒரு பீஸ். இந்த ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரேட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இது நார்மல் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது வந்து 450. இப்போ வந்து 200 ருபீஸ். இது ஒன் சைட் ப்ளூடூத். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெடி லேம்ப். இது 2 பீஸ் தான் இருக்குது. ஒரு பர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இந்த எம்ஐ ஹெட்செட் இருக்குல்ல, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இந்த குவாலிட்டி ஹெட்செட் இருக்குல்ல, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா
100 ருபீஸ். ஸோ இது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இது பாண்டா ஹெட்செட். ஸோ லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பாக்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஹெட்செட்டை கட்டி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருக்கலாம். இதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 100 ருபீஸ். இது ஓப்போ ஹெட்செட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இது ஒய்ஃபை யூஎஸ்பி மினி அடாப்டர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150. அதுக்கப்புறம் இது டேட்டா கேபிள் இருக்குது. இந்த டேட்டா கேபிள் வந்து எம்ஐ பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். யூபான் ஹெட்செட் இருக்குது. இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ ஹெட்செட் இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். உள்ள ஒரு எமர்ஜென்சி லைட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் நல்லா இரும்பில் நல்லாயிருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது நார்மல் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா நான் 250 ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணுவேன். இப்போ நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 150. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா OnePlus ஹெட்செட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இது OnePlus. அப்புறம் போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஓகேவா. இதெல்லாம் இந்த மொபைல் ட்ரைபேட். இது வந்து மொபைல் ஸ்டாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் இருக்குது. இது ஈச் வந்து 150. இஆர்டி சார்ஜர். இது வந்து எம்ஆர்பி 250. நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 150. அது மாதிரி ஜிப்ரானிக் வந்துட்டு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 399 எம்ஆர்பி. இது நம்ம கொடுக்குற ரேட் 150. இது கார் சார்ஜர். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 475. இது நம்ம கொடுக்குற ரேட் வந்து 200. இது வந்து 5-in-1 சார்ஜர். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் எம்ஆர்பி 310. இது நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 200. இது பவர் பேங்க் 5000 mAh. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 910. ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ஃப்ரீ ஷிப்பிங். இது ஒரு பீஸ் தான் இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் பவர் பேங்க் ஓகேவா, 575 எம்ஆர்பி. இது நான் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 350 ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறேன். பேக்கெட்டில் எங்கே போனாலும் வச்சுட்டு போகலாம். ஸோ இது வாரண்டியும் இருக்குது, 6 மந்த் வாரண்ட்டி. இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது. பவர் பேங்க் தான், 10400 mAh பேட்டரி. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 ஃப்ரீ ஷிப்பிங். இது பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஜேபிஎல் சாம்சங், அதுக்கப்புறம் போட். இது 4 பீஸ் தான் இருக்குது. ஓகே. ஓப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 70 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து ஏகேஜி எப்போவுமே நல்லாயிருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட். இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து நான் ஈச் வந்து 80 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்சபிள். ஓகே. இது மொபைல் சார்ஜர் ஹெட்டு. ஸோ இந்த ஹெட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியில் 350 450. ஆனால் நான் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 பீஸ் இருக்குது. ஸோ சாம்சங், விவோ அந்த மாதிரி இருக்குது. 200. இந்த ஹெட்டு மட்டும் 200 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே. டபுள் ஹெட்செட் ஜாக் வந்து இது பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் மினி அயன் பாக்ஸ். இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 650 ஃப்ரீ ஷிப். வயர்லெஸ் ப்ளூடூத் இருக்குது. ஓகேங்களா. வயர்லெஸ் ப்ளூடூத் வந்து இது பார்த்தீங்கன்னா 300 ஃப்ரீ ஷிப்பிங். இது OnePlus ஸ்பீக்கர். இது பார்த்தீங்கன்னா 350 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ நல்லாயிருக்கும் சவுண்ட். இந்த லேப்டாப் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃப்ரீ ஷிப்பிங். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 350 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ ஒரே ஒரு பீஸ். இது ஜேபிஎல் ஹெட்செட். ஸோ ஒன்றே ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா எம்ஐ ஹெட்செட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180. இது ரியல்மி நெக் பேண்ட். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300. ஸோ இங்கே இருக்கிற வயர்லெஸ் நெக் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 350. ஓகே. இது வந்து மேஜிக் போர்டு. இது வந்து 200 ருபீஸ். இது வயர்லெஸ் ஹெட்செட். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 180 ருபீஸ். இது வயர்லெஸ் ப்ளூடூத். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். ஹெட்செட்லாம் ஒரு 20 பீஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 70 ருபீஸ். இது வந்து ஆக்ஸ்பின் 20 ருபீஸ். இது வந்து கார்டு ரீடர். ஸோ 10 ருபீஸ். இது ஓப்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது வந்து கார் ரீடர். இது பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இது வந்து சின்ன டேட்டா கேபிள் 30 ருபீஸ். இது வந்து வித்தவுட் மைக் ஹெட்செட் 30 ருபீஸ். மொபைல் ஐட்டம் முடிஞ்சிச்சு. மொபைல் அக்சசரிஸு வேறு என்ன பார்க்கலாம்? ஸோ பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் கண்ணெலாம் இங்கே தான் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஐட்டம் பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்துட்டு பாப்பிட். ஓகேவா. அதுதான் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஸோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்குலாம் தெரியாது, சின்ன பசங்களுக்கு தான் இது தெரியும். என் பொண்ணு சொல்லி தான் எனக்கே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஷாப்பில் வந்துட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணேன். ஸோ அந்த வகையில் பார்த்தா இது வந்து கீ செயின், பாப்பிட் கீ செயின். ஸோ இது வந்து 2 பீஸ் இருக்குது. ஸோ ஈச் வந்து 70. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இந்த ரிங்கு. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பென். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம விளையாடி இருப்போம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த பார்பி எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 2 ஐட்டம் இருக்குது, நார்மல் ஐட்டம் 2 இருக்குது. ஓகேவா. ஸோ பாக்ஸ் ஐட்டம் 80 ருபீஸ். ஓகே ஈச். ஸோ இது அதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும், 90 ருபீஸ். எல்லாம் 2 பீஸ் இருக்குது. இது வாட்டர் கேம். இதுவும் 2 பீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 90 ருபீஸ். இதுவும் வாட்டர் கேம் தான். இது ஈச் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இந்த பென்சில் டப்பா 80 ருபீஸ். பாருங்கள், இந்த பென்சிலும் 80 ருபீஸ். ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் கம்மியாக கொடுக்குறேன், குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படி கிடையாது.
ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிப்பிங் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். லேப்டாப் க்ளீன் பண்ணுற சின்ன ப்ரஷஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்டியல் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஈச் வந்து 80 ருபீஸ். பாருங்கள், இது வந்து எத்தனை பீஸ் இருக்குது? 5 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி பசங்களுக்கு இந்த பிளேட், இது பார்த்திங்கன்னா ஈச் வந்து 60 ருபீஸ். இது வந்து ஷவர் கேப், இது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இது வந்து ஹேண்ட் வாஷ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். இது க்யூட் பேக் கிளச், இது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஸ்க்ரப்பர், இது என்ன ரேட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். இது வந்து பிரெட் டைரி அண்ட் பர்கர் டைரி. ஸோ இது வந்து க்யூட்டாக இருக்கும், இது ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120. இது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ சும்மா பசங்களுக்கு ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கலாம் இதில் வச்சு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் ஈச். இது வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் மினி ஃபேன். ஸோ நல்ல ஸ்பீடு இருக்கும், நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா 350 ஃப்ரீ ஷிப்பிங். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர், இது ஒரு பீஸ், இப்போ காமிச்சதெல்லாம் ஒரு பீஸு. ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா 250 ஃப்ரீ ஷிப்பிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழகான குடை, இதில் மேக்கப்பு, ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எது வேணால் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். இது ஒரு சின்ன புக் டைரி. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். இது வந்து வெஜிடேபிள் கட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்குது, ஈச் வந்து 120. இது வந்து ஃபோட்டோ கிளிப், பெட்ரூமில் நம்ம வந்து ஃபோட்டோ ஃபிட் பண்ணி எங்கேனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இது நார்மல் பென்சில் பவுச், இது பார்த்திங்கன்னா 15 ருபீஸ். யூனோ கார்டு, இது வந்து 3 பீஸ் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். இது வந்து சைல்டு புக், இது ஆல்ஃபாபெட்டில் இருக்குது, அப்புறம் நம்பர்ஸில் இருக்குது. இது வந்து ஈச் எவ்வளோ பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். ஸோ நல்லாயிருக்கும், நல்லா தின்னாக இருக்கும், நல்லா பசங்க படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய வீடியோ அப்படியே இழுத்து 1 ஹவர் போயிடும் போல். பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பக்கத்தில் சோப்பு வந்து ஃபிட் பண்ணி வைக்கிறது. இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 100 ருபீஸ். இது வந்து மினி ஃப்ரூட் மிக்சர். ஸோ இது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, இது ரேட் பார்த்தீங்கன்னா 499 ஃப்ரீ ஷிப்பிங். இது வந்து வெஜிடபிள் கட்டர், இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது, 80 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு வெஜிடபிள் கட்டர் இருக்கா, அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இங்கே குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் இருக்கா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்குது. இது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா ஈச் 70 ருபீஸ். 3 பீஸ் இல்லை, 4 பீஸ் இருக்குது டிஃபன் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். நம்ம நிஜமாலே வாட்டர் வரும் இதில். இது நான் வந்து இன்ஸ்டாவில் நான் போட்டிருப்பேன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350. அண்ட் பெப்பர் அண்ட் சால்ட் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு சின்ன இது வந்து 2ல் இருக்குது, அப்புறம் 3ல் இருக்குது. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ், அது பார்த்தீங்கன்னா 120. ஓகே, இது லைட்டு இங்கே வச்சு காமி தெரியுதா. ஸோ இது ஈச் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லைம் வந்து 25 ருபீஸ். இந்த கீ செயின் டைரி வந்து 70 ருபீஸ். யூனிகார்ன் டைரி இது பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். அப்புறம் மேரி பிஸ்கெட், அந்த டைரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். அதுக்கப்புறம் டைரி மில்க், இங்கே பாருங்கள், ஐயோ சாப்பிடணும் போல் இருக்கே. இது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். எனக்கு ரொம்ப நேரம் பேசி வாய் வலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இருக்குது மொபைல் ஸ்டாண்ட். ஸோ நல்லா இரும்பு நல்லாவே இருக்கும், மொபைல்லாம் விழாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். அது மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். ஆமாம், அங்கே பாருங்கள், அது இருக்குது, இது 10 ருபீஸ். ஃபேஷன் ஷோ. இது வந்து பாத்திரம் கழுவும் போது யூஸ் பண்ணுற க்ளவுஸு. ஸோ அதனால் நம்ம பண்ணால் தானே தெரியும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 120 ருபீஸ். இது பாத்திரம் கழுவுற பைப் சிங்குக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ சோப்பெல்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறது. ஓகேவா, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து டிஷ்யூ. ஸோ இது ஈச் வந்து 70. இது உள்ளே வந்து ஒரு 4 கிளாஸ் இருக்குது. இது ஈச் கிளாஸ் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். அதுக்கப்புறம் பயாஸ்கோப் இருக்குது, சந்தோஷ் சுப்ரமணியம் பயாஸ்கோப்பு. அது பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்குது தெரியுமா, ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் வந்துட்டு 80 ருபீஸ். அந்த பெருசு இருக்கு இல்லையா, 120 ருபீஸ். இதில் நான் நார்மல் டேஸில் வந்து இந்த இது பெருசு வந்து 200 கொடுப்பேன், நார்மல் வந்து 150 கொடுப்பேன். இது பாருங்கள், பெரிய கொடை. இந்த பெரிய கொடை வந்துட்டு எங்கள் நிஜமாக நினச்சிக்காதீங்க, இது சும்மா மினி கொடை. இது வந்துட்டு என்ன ரேட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். இது கோம் வித் மிரர். ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ இது 2 பீஸ் தான் இருக்குது. இது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா 100. இந்த பேக் வந்து சின்ன பசங்க பேக். இது என்ன பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். நான் வீடியோ வந்து ஷேக் ஆகுது, அதாவது மும்பைக்கும் கல்கட்டாக்கும் போயிட்டு வருது. ஏன் அப்படின்னா நான் ஒரு ஆளாக எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்கூல் பாக்ஸ், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 40 ருபீஸ். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பென்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஷ்னரி, இதில் ஃபுல்லாக ஸ்கேலு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக அப்படியே காமிக்கிறேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 40 ருபீஸ். ஓகேவா. இந்த விளையாட்டு கால்குலேட்டர் வந்து 20 ருபீஸ். இந்த பிளாஸ்டிக் ஸ்கிப்பிங் வந்து 60 ருபீஸ். இந்த பார்பி டைரி வந்து 60 ருபீஸ். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொடை, ஐயோ வர மாட்டேங்குது. இந்த கொடை வந்து லைட் எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இந்த ஹேர் ட்ரையர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இது டைரி வித் பென்னு. இது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். பெருசு 100. ஸோ இது யாருக்கா ப்ரெசென்ட் பண்ணலாம் ஸ்டோன் வச்சு. இந்த பார்பி டைரியும் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் இந்த மேக்கப் பவுச், ஸோ ப்ளைனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். அதுலேயே சின்னது இருக்குது 25 ருபீஸ். இதெல்லாம் இது குட்டி கீ செயின் பர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். இந்த மிக்கி மவுஸு ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா குட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு. ஓகேவா. இது வந்து 60 ருபீஸ். ஐட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஹேண்ட்பேக், வாலெட் அந்த மாதிரி நம்ம போயிடலாம் பார்க்கலாம். மாதிரி வாலெட், இந்த வாலெட் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 60 ருபீஸ். ஓகேவா. இதில் ஒரு 5 பீஸ். அதுக்கப்புறம் இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 70 ருபீஸ். இந்த பர்ஸ்லாம் வந்து 50 ருபீஸ். இதுவும் 50 ருபீஸ். இது வந்து மேக்கப் பவுச். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ இது எல்லாமே ஒன்று இருக்குது. ஸோ இந்த பர்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இந்த பர்ஸ் வந்து 3 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன ரேட் கொடுக்குறேன்னா 80 ருபீஸ் ஈச். ஓகேவா. இந்த பர்ஸும் வந்துட்டு ஆமாம் 3 இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஈச் 80 ருபீஸ் கொடுக்கும். இந்த பர்ஸில் வந்துட்டு ஒரு 4 இருக்குது. இது குட்டி மினி பர்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து 40 ருபீஸ் கொடுக்குறேன். இது வந்துட்டு மொபைல் பவுச். இது ஒரு 4 கலர் இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 90 ருபீஸ் கொடுக்குறேன். ஓகேவா. பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது பேக் சில்லிங் பேக். ஸோ இதுவும் சில்லிங் பேக் தான் 80 ருபீஸ். இதில் ஒரு பீஸ் இருக்கிறதுனால நான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன். இதுவும் சில்லிங் பேக் 80 ருபீஸ். இது வந்து 100 ருபீஸ். ஓகேவா. சில்லிங் பேக். அதுக்கப்புறம் இது பேபி பேக். ஸோ இது 80 ருபீஸ். இது வந்து 2 கலர் இருக்குது. பிளாக் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை காமிக்கிறேன். அது இருக்குது இந்த பிளாக். ஸோ வந்து 80 ருபீஸ். ஓகே. இது வந்து சில்லிங் பேக். ஸோ 100 ருபீஸ். இது வந்து நார்மல் ஹேண்ட்பேக். சின்னது, சும்மா ஒரு மொபைல் வச்சுக்கலாம் பெரியவங்க இல்லை சின்ன பசங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இல்லைப்பா 3 இருக்குதுப்பா. இங்கே பாரு, இது ரெட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதான் 80 ருபீஸ் சொன்னேன்ல. அப்புறம் ஒரே ஒரு பேக் இருக்குது. இந்த பேக் இது 100 ருபீஸ். வா உண்டு வேறு. அப்புறம் வந்து கீ செயின் பவுச் ஒன்று இருக்குது. சும்மா மணி பர்ஸ் மாதிரி சின்னதாக. இது பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பவுல் இருக்குது, பிளேட்ஸு. ஸோ எதனா வந்து ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது. இங்கே பாருங்கள், ஃப்ளவர், ஸ்வீட்டு அந்த மாதிரி. இந்த சின்னதெல்லாம் இருக்குல்ல, இந்த சின்னதெல்லாம் வந்துட்டு 30 ருபீஸ். ஓகேவா. இந்த ஹார்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து 60 ருபீஸ். இந்த பவுல் வந்து 50 ருபீஸ். இது வந்து 70 ருபீஸ். இதெல்லாம் வந்துட்டு 30 ருபீஸ். இது வந்து 40 ருபீஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது 30 ருபீஸ். இது இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து நகை போடாமல் ஃப்ளவர்லேயே அலங்கரிக்கிறது. இது வந்து 2 பீஸ் இருக்குது. ஸோ ஈச் வந்து 100. இது அதுக்கப்புறம் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் பேக்கெட் இருக்குது. ஸ்டோன் பேக்கெட்லாம் 10 ருபீஸ். பாருங்கள் இதெல்லாம். ஓகேவா. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்குது. ஸோ 30 ருபீஸ். அதுக்கப்புறம் கூலர்ஸ் இருக்குது. கூலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம். உண்மையாக எனக்கு பேசி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. என் வாய்ஸு தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது.
இப்போ வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னு கிஃப்ட் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது பார்க்கல, பேண்ட் ஐட்டம், கிளிப் ஐட்டம், அதுக்கப்புறம் வாட்ச் இந்த மாதிரிலாம் பார்க்கல. ஸோ அது நான் அடுத்து நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ என்ன ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃப்ளவர் இருக்குல்ல, இது சும்மா அழகாக ஃப்ளவர். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இந்த பேண்ட் வந்து நான் 5 ருபீஸ் போட்டிருக்கேன். ஆனால் வந்து பேண்ட் வந்து 2 ருபீஸ். இந்த பேண்ட் வந்து 10 ருபீஸ் போட்டிருக்கேன், 5 ருபீஸ். ஓகே, இந்த பேண்டு வந்து 10 ருபீஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, ஒரு பேர் அப்படியே. இது பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். இந்த பேண்டும் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் போட்டிருக்கேன். இது ஈச் வந்து 5 ருபீஸ். இது வந்து ஒரு இதில் 4 பேண்ட் இருக்கும். இதுவும் 10 ருபீஸ் போட்டிருக்கேன். இது வந்து 5 ருபீஸ். 4 பேண்ட் இருக்கும். ஓகேவா, இந்த பேண்ட் வந்து 5 ருபீஸ் போட்டிருக்கேன், ஆனால் 2 ருபீஸ். ஓகே, பாருங்கள், சிங்கிள் பேண்ட். இந்த பேண்டு பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இது வந்து நான் ஈச் வந்து 1 ருபீ கொடுப்பேன். இப்போ ரூபாய்க்கு 2. ஓகேவா, 1 ரூபாய்க்கு 2 லப்பர். இதெல்லாம் நீங்கள் கேட்டு ரொம்ப காலம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 50 பைசா, 1 ரூபா அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஆனால் இந்த ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டில் நான் கொடுக்குறேன்ப்பா. இது வந்து இந்த லப்பர் பேண்ட் வந்து 15 ருபீஸ் போட்டிருக்கேன், 10 ருபீஸ் ஈச். அப்புறம் இதில் கம்மல்லாம் வந்து 10 ரூபா. ஓகேவா, இப்போ நான் கொடுக்குற ரேட் வந்து 5 ருபீஸ். இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ், அதுக்கப்புறம் இது 5 ருபீஸ். இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ், இது 5 ருபீஸ். ஓகே, அப்புறம் இந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டிருக்கோம் சென்டரில், 100 ருபீஸ். இது 120 ருபீஸ். இது நல்லாயிருக்கும், ஸ்டோன் வச்சு. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 150 ருபீஸ். அதுக்கப்புறம் இது ஸ்டோன் வாட்ச் தான், 100 ருபீஸ். இது நார்மல் பெல்ட் வாட்ச், ஈச் வந்து 30 ருபீஸ். இந்த கிளிப் இருக்குது, இது ஈச் வந்து 10 ருபீஸ். இந்த கிளிப்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும், 15 ருபீஸ். இந்த கிளிப்பு வந்து 10 ருபீஸ். இது வந்து 3 பீஸ் இருக்குது. இந்த கிளிப்பு வந்துட்டு இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி. இது வந்துட்டு நான் வந்து நார்மலாக வந்து நான் கொடுக்குறது 25, இப்போ கொடுக்குறது வந்து 15. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி கிளிப்பு வந்து 10 ருபீஸ். இந்த ஹார்ட் கிளிப்பு வந்து 15 ருபீஸ். அப்புறம் இந்த செட்டுலாம் நான் போட்டிருக்கேன். இதில் 220 போட்டிருக்கேன்னா இது 150, இது 150, இது வந்து 80. எவ்வளோ ரேட் போட்டிருக்கேன் இது பாருங்கள், 250 போட்டிருப்பேன், 200. இது 250 போட்டிருக்கேன், ஸோ 180. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200. இது 10 ரூபா. இது எவ்வளோ போட்டிருக்கேன், இது 150 போட்டிருக்கேன்னா 100. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 130. இது நல்லா அப்படியே ஃபுல் செட் 100. இது அப்படியே இது ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கேன், 220 போட்டிருக்கேன், ஆனால் இது வந்து 160. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 130, ஸோ 80. இது வந்து 150. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். இது 15 ருபீஸ். இது அப்படியே செட்டு 200. இது வந்துட்டு 130. இது 150. இது நல்லாயிருக்கும். இது வந்துட்டு 130. இதுதான் 10 ருபீஸ். இந்த செட்டு வந்துட்டு 70 ருபீஸ். இது வந்து 180 ருபீஸ். இது வந்து இந்த நெத்தியில் போட்டு அந்த நெத்தி செடி மாதிரி போடுறது, இது வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். இது வந்து 20 ருபீஸ். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். உள்ளே இருக்குது, இவங்க எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஒரு டாலர் வச்ச செயின், அதுலேயே கம்மனும் இருக்கும், அங்கே பாருங்கள் கம்மனும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இது வந்து 50 ருபீஸ். இதெல்லாம் 10 ருபீஸ். என்னது, இதெல்லாம் 15 ருபீஸ். இது நல்லா கலராக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இது வந்து 80 ருபீஸ். இது வந்து கம்மல் இருக்காது இந்த செயினுக்கு, அப்படியே மாலை மாதிரி வரும் ஃபுல்லாக, 2 அடுக்கு மாலை மாதிரி. இது கம்மல் இல்லாதனால 150. இதெல்லாம் வந்து 20 ருபீஸ். இது வந்து 70 ருபீஸ். இந்த செட்டு அப்படியே வந்து 70 ருபீஸ். அப்புறம் இங்கே இருக்கிற கிளிப்பு வந்து 10 ருபீஸ் போட்டிருப்பேன், 8 ருபீஸ். இது வந்து 10 ருபீஸ். இது 10 ருபீஸ். இது வந்து 10 போட்டிருக்கேன், 8 ருபீஸ். இது 8 ருபீஸ்.
இதுவும் 8 ருபீஸ். இந்த பெரிய கிளிப் இருக்குல்ல, இது வந்துட்டு 70 ருபீஸ். இதுவும் 70 ருபீஸ். இதுவும் 70. இது பிரேஸ்லைட். இந்த பிரேஸ்லைட் வந்து 60 ருபீஸ் போட்டிருப்பேன், 35 ருபீஸ். ஓகே, இது 20 ருபீஸ் போட்டிருப்பேன், 10 ருபீஸ். இந்த கிளிப்பு 10 ருபீஸ். இந்த கிளிப்பும் 10 ருபீஸ். இது சின்ன கிளிப் 50 ருபீஸ். இந்த கிளிப் வந்து 10 ருபீஸ். இந்த கிளிப்பும் 10 ருபீஸ். என் கைக்கு என்னென்னா வருதோ அதெல்லாம் நான் ரேட் சொல்கிறேன். இதில் இருக்கிற சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இப்போ கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 8 ருபீஸ். இது வந்து 10 ருபீஸ். இது வந்து 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். நல்லாயிருக்கும். இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, இது மட்டும் 40 ருபீஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வளையம் மாதிரி இருக்கே, இது வந்து 40 ருபீஸ். அப்புறம் இந்த கம்மல் வந்து 40. இந்த கம்மலோட டாலர் இருக்கும், இது 100 ருபீஸ். இது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. இது கம்மல் இருக்கும், டாலரும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள லிப்ஸ்டிக்கு, மை எது எடுத்தாலும் 10 ருபீஸ். பாருங்க, இது மூணுமே வந்து 50 ருபீஸ். இது வந்து என்னென்னா சக்கரை அந்த மாதிரி போட்டுக்கிறது. ஓகேவா, ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது மூணுமே 50 ருபீஸ். 3 செட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஜல்லடை, அரிசி அந்த மாதிரி வடிக்கலாம். இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 90 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த சிங்க் வாஷ் பேஷன் ஏதாவது அடைச்சிக்கிச்சுன்னா அதை வந்து இது க்ளீன் பண்ணுறது. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அங்கே அடைச்சிருக்கிற குப்பை வந்து வெளில வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈச் வந்து 90 ருபீஸ். இது நல்லா இரும்பு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு ட்ரே, இது அப்படியே வந்து ஃபுல் செட்டு வந்து இது 4மே வந்து 250. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் பக்கெட், எங்கே எமர்ஜென்சியாக போடணும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது பக்கெட், இது வந்து பார்த்திங்கன்னா 150. இந்த கிளிப்லாம் 10 ருபீஸ் போட்டிருப்பேன், ஆனால் 5 ருபீஸ். இதெல்லாம் வந்து செட்டு வந்து 10 ரூபா. ஓகேவா, ஆனால் வந்து நான் கொடுக்குறது வந்து 8 ருபீஸ். அதுக்கப்புறம் இது வந்து 25 ருபீஸ் போட்டிருக்கேன், நான் கொடுக்குறது வந்து 18 ருபீஸ். இது வந்து 15 ருபீஸ் போட்டிருக்கேன், நான் கொடுக்குறது 10 ருபீஸ். இது வந்து நான் சேல் பண்ணுற ரேட் 25, இப்போ நான் கொடுக்குற ரேட் வந்து 18 ருபீஸ். இதெல்லாம் வந்துட்டு 8 ருபீஸ். இது ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து சாரீ பின்னு 60 ருபீஸ் போட்டிருக்கேன், நான் கொடுக்குற ரேட் வந்து 35 ருபீஸ். இது வந்து ஏர் பின் 20 ருபீஸ் போட்டிருக்கேன், 15 ருபீஸ். இதெல்லாம் வந்துட்டு 6 ருபீஸ் போட்டிருக்கேன், 3 ருபீஸ். ஓகேவா. இதெல்லாம் வந்து சாரீ பின் 15 ருபீஸ் போட்டிருக்கேன், 8 ருபீஸ். வாயே வலிக்குதே. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன கிளிப், இதெல்லாம் பேக்கெட் 5 ரூபா. இது வந்து 18 ருபீஸ். இதில் பிடிச்சது எது பிடிச்சிச்சோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க. இது சாரீ பின்னு 80 ருபீஸ் போட்டிருக்கேன், இது வந்துட்டு 45 ருபீஸ். இதெல்லாம் எவ்வளோ போட்டிருக்கேன், 10 ருபீஸ் போட்டிருக்கேன்னா 8 ருபீஸ். சாரீ பின் இது 50 ருபீஸ் போட்டிருக்கேன்னா 30 ருபீஸ். இது வந்து 30 ருபீஸ் சாரீ பின். சேஃப்டி பின்லாம் பார்த்தீங்கன்னா இது 10 ருபீஸ். இது வந்துட்டு 7 ருபீஸ் நான் கொடுக்குறது. இது வந்து சாரீ பின் 10 ருபீஸ் போட்டிருக்கேன்னா 5 ருபீஸ். சரிப்பா, அவ்வளோதான். இதெல்லாம் பூக்குத்துற பின் வந்து 8 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது சீர் அப்படியே மொத்தமாக இது வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து ஒரு 6 பீஸ் இருக்குது. இதில் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சோப்பு டப்பா வாங்கினாலே ஒரு 25 ரூபா ஆகிடும். சோப்பு டப்பா இந்த கண்ணாடி வாங்கினாலே 60 ரூபா ஆயிரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் எல்லாமே பெனிஃபிட்டு தான். நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். வந்து சீருக்கு வைக்கிறது. ஓகேவா, இது மொத்தமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். இது நார்மலாக நீங்கள் சோப்பு டப்பா வெளில வாங்கினாலே ஒரு 25 ரூபா, ஒரு மிரர் ஒரு 30 ரூபா, அப்படி இப்படி பார்த்தா 55 ரூபா, 60 ரூபா, அப்படி பார்த்தாலே உங்களுக்கு கணக்கு எங்கே போகிறோம். இப்போ நான் சொல்கிறது இது வந்து 100 ருபீஸ் நான் கொடுக்குறேன். கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்குக்கு மேலேயே தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் கம்மியாக தான் கொடுக்குறேன். இது ஒரு 6 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நெயில் பாலிஷ் வந்து ஈச் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஸோ இங்கே வந்து நார்மல், இந்த பக்கம் கிளிட்டர். ஓகேவா, இது வந்து நிறைய இருக்குது என்கிட்ட. அப்புறம் இங்கே இருக்குல்ல, இங்கே செயின், இந்த செயின்லாம் 10 ருபீஸ். இது 10 ருபீஸு, இதெல்லாம் 10 ருபீஸ். இதெல்லாம் நார்மல் டேஸில் வந்து பாருங்கள் 20 ருபீஸ் நான் போட்டிருப்பேன். இப்போ நான் கொடுக்குறதே 10 ருபீஸ் தான். இது 10 ருபீஸ். இந்த கிறிஸ்டல் இருக்குல்ல, இந்த கிறிஸ்டல் வந்து 40 ருபீஸ். உள்ளெல்லாம் கிறிஸ்டல் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு 40 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த செயின் காட்டுங்க, இந்த செயின் வந்து 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த செயின் வந்து இதுவும் 20 ருபீஸ். அப்புறம் பிரேஸ்லெட் காமிக்கிறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். இந்த காஜல் இருக்குல்ல, அங்கே எம்ஆர்பியே வந்து 40 இருக்குது, ஆனால் நான் கொடுக்குற வந்து 30. இங்கே டாஸ்லர் இருக்குது, ஐடெக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பிரேஸ்லைட் பாப்பா. இந்த கட்டர்
இந்த கட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். அப்புறம் சின்ன க்ரீட்டிங் கார்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சின்ன க்ரீட்டிங் கார்டு 10 ருபீஸ். மஸ்கரா இங்கேயே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் இருக்கும் எம்ஆர்பி, நான் கொடுக்குறது 50. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 8 ருபீஸ் இருக்கும், நான் கொடுக்குறது 7 ருபீஸ். இங்கே இருக்கிற ப்ரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேஸ்லெட் இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட்டில் நீங்கள் வந்து எது எடுத்தாலும் 30 ருபீஸ். ஓகே, இங்கே பாருங்கள் ஸ்டோன் வச்சுலாம் அழகாக இருக்கும். இது பாருங்கள், ஓகேவா? இது எது எடுத்தாலும் நீங்கள் மார்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே அப்படி பாருங்கள். ஸோ 30 ருபீஸ். அப்புறம் இங்கே ஒரு செயின் மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இங்கே வந்து காஜல் இருக்குது, ஓகேவா? இந்த காஜல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த லிப்பாலம் இருக்குது, அது மட்டும் 80 ருபீஸ். அதுக்கப்புறம் இது ஃபுல் செட் அப்படியே இருக்குது, ஒரே ஒரு பீஸ், ஓகேவா? ஸோ 80 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீ செயின் பாக்ஸ் இருக்குது, இது வந்து 2 பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து 60 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த கீ செயின்லாம் 40 ருபீஸ். இது பிரேஸ்லைட், இது 30 ருபீஸ். இது கீ செயின் உள்ள ஃபோட்டோ போட்டுக்கலாம், இது பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். ஸோ இது வந்துட்டு 40 ருபீஸ். இது வந்து மஸ்காரா லைனர், இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். நல்லாயிருக்கும் குவாலிட்டி, ஓகேவா? மேலே வந்து பிளெண்டர் இருக்குது, அந்த பிளெண்டர் வந்து ஃபுல் செட் அப்படியே பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். பக்கத்தில் வந்து ஃபேஸ் பேக், அது வந்து ஃபேஸ் பேக் வந்து இது என்ன சொல்கிறது, ஃபேஷியல் பண்ணுறதுக்கான கிட்ஸ் அது ஐட்டம் யூஸ் பண்ணுறது, அது அப்படியே ஃபுல் கிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அது பக்கத்தில் பவுச் இருக்குது 40 ருபீஸ். அது பக்கத்தில் வந்துட்டு கீ செயின் பில்லோ சும்மா சின்னதாக இருக்குது, ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா எமோஜிஸில் இருக்குது, அது ஒரு 3 பீஸ் இருக்குது, அது வந்து 40 ருபீஸ். இங்கே காஜல் இருக்குது, அப்புறம் இந்த காஜல் வந்து 10 ருபீஸ். இது ஒரே ஒரு பீஸ். இந்த ஃபுல் செட் பார்த்திங்கன்னா 200. இங்கே ஒரு கீ செயின் இருக்குது, இந்த கீ செயின் வந்து ஹாட் கீ செயின் வந்து 10 ருபீஸ். சில பேங்கிள்ஸ் மட்டும் காட்டுறேன். இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 150. பாருங்கள், நல்லா கோல்டு மாதிரி இருக்கும். இது 150. இந்த பேங்கிள் பாருங்கள், இது 120. இந்த பேங்கிள் பாருங்கள், இது 130. இந்த பிரேஸ்லெட் பாருங்கள், நல்லா ஸ்டோன் வச்சுருக்கும், இது வந்து 25 ருபீஸ். இந்த பேங்கிள்ஸ் வந்து 100. பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பேங்கிள்ஸ் வந்து 150, நல்லா கோல்டு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேங்கிள்ஸ் வந்து ரெண்டுமே சேர்த்து பேர் வந்து 90. இந்த பேங்கிள்ஸ் வந்து ரெண்டுமே சேர்த்து 140. இந்த பேங்கிள்ஸு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஸ்டோன் 80. இந்த பேங்கிள்ஸ் வந்து 140. பாருங்கள், இந்த சிங்கிளாக பேங்கிள் மாதிரி பிரேஸ்லைட்டு, இது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். இதுவும் வந்து பிரேஸ்லைட்டு தான், பாருங்கள் நல்லாயிருக்கும். ஸ்டோனு 90 ருபீஸ். இங்கே இருக்குது இல்லையா பேங்கிள், எத்தனை செட் இருக்குது? 8 செட்டு இருக்குது. இதில் வந்து ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 தான். ஸோ ஈச் வந்து 40 ருபீஸ். இந்த மாதிரி இதுவும் 40 ருபீஸ், இதுவும் 40 ருபீஸ். இது வந்து அந்த 6 செட்டு அப்படியே வரும். 12 பார்த்தீங்கன்னா 6 செட்டு வரும். இது 6 செட்டு பார்த்தீங்கன்னா 150. அதுக்கப்புறம் இது வந்து 2.6. இதில் வந்து 2 பீஸ் இருக்கா, 3 பீஸ் இருக்குது. இது ஈச் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 140. ஸோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் வந்து 2.6. இது அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டு வந்து நான் வந்து நார்மல் டேஸில் வந்து 200 220 கொடுப்பேன். இப்போ கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 140. இந்த பேங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இது சின்ன பிள்ளைங்க பேங்கிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இதுவும் வந்து பிரேஸ்லைட்டு தான், இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். அதுக்கப்புறம் உள்ள சின்ன பிள்ளைங்க பேங்கிள்ஸ் இருக்குது 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். இந்த பேங்கிள் பாருங்கள், இதெல்லாம் வந்து 140. இதில் வந்து 3 கலர் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து அப்படியே செட்டு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். பேங்கிள்ஸ் வந்து இது ஃபுல் செட் அப்படியே கல்யாண பொண்ணுக்கு போடுறது. இது நார்மலாக வெளில நீங்கள் பார்த்தீங்கன்னா 450க்கு குறைஞ்சி கொடுக்கவே மாட்டாங்க. இது ஒரே ஒரு பீஸ் இருக்கிறனால 220 நான் கொடுக்குற ரேட். இது பிரேஸ்லைட், இதுவும் வந்து 2 பீஸ் தான் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த நெக் செட், இது வந்து நார்மலாக நான் சேல் பண்ணுற ரேட் வந்து 250. இப்போ வந்து ஆஃபரில் கொடுக்குறது 170. இது பக்கத்தில் வந்துட்டு இது 160. அதுக்கப்புறம் வந்து இந்த செட்டு வந்து இது கிடையாது, இயரிங்ஸ் கிடையாது, வெறும் செட்டு மட்டும் 120. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கொலுசு 60 ருபீஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொலுசு தான் 40 ருபீஸ். இங்கே இயரிங்ஸ் இருக்குது, ரிங் இருக்குல்ல, ரிங் வந்து ஒரு 4-5 இருக்குது. இந்த ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ், ஃபுல் ஸ்டோன் வச்சது. அப்புறம் ஸ்டோன் கிளிப்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸு, இது வந்து 30 ருபீஸ்.
அதுக்கப்புறம் கிஃப்ட்டில் போயிடலாம். இது வந்து லைட் எரியும், ஓகேவா? இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் பீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாட்டில் தான் 30 ருபீஸ். இது வந்து பிள்ளையார் நார்மல் டேஸில் வந்து நான் 60 ருபீஸ் கொடுப்பேன், இப்போ 40 ருபீஸ். ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குல்ல, இது வந்து 50 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ராலி இது ஒன்று தான் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். அப்புறம் குட்டி குட்டி மக்கு, இந்த மக்குலாம் வந்து நார்மல் டேஸில் 70 கொடுப்பேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். இந்த மக்கு நிறைய இருக்குது. இந்த கப்பு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். இது வந்து விடி லேம்பு ஒன்று தான் இருக்குது, 70 ருபீஸ். இதெல்லாம் இந்த கிஃப்ட்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்துருப்போம். அங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா இது 30 ருபீஸ் போட்டிருக்கேன்னா 20 ருபீஸ். அப்புறம் இதுவும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள், இல்லை உங்கள் ஃபோட்டோ வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். அதுலேயே வந்து பெருசு இருக்குது, ஓகேவா? இந்த எல்லோ கலர் இது 50 ருபீஸ். அப்புறம் இந்த மக்கு க்யூட்டாக இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, 70. இந்த வந்து பேட்ரி செல் போட்டால் இந்த லைட்டு, ஓகேவா? இது நார்மல் டேஸில் 40 ருபீஸ் சேல் பண்ணுவேன், இப்போ வந்து 20 ருபீஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேண்டல். ஸோ உங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். சின்னது வந்து 10 ருபீஸ். ஓகே, இதெல்லாம் வந்து கேண்டல், இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இது லிப்ஸ்டிக் டைப்பில் இருக்க வந்து பென், இது வந்து 50 ருபீஸ். அதுக்கப்புறம் மணி வாலெட், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். பாருங்கள், இது உண்மையாக பணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பேராசை பெருநஷ்டம் வேண்டாம். பாருங்கள், லவ் மீட்டர், இது வந்து 2 தான் இருக்குது. இப்போ வந்து February 14 பக்கத்தில் வந்துட்டனால இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இது எப்படி வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வச்சு தான், உண்மையாக பார்த்தா அதுதான், ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 பீஸ் தான் இருக்குது. ஸோ ஈச் வந்து 120. இந்த கிஃப்ட்டு வந்து 40 ருபீஸ். இது வந்து ஒரு லேம்ப் மாதிரி தான், ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90. இது வந்து ஒரு ஹேங்கர், இதில் வந்துட்டு கரண்ட் பில் அட்டை, ஸோ பர்சனலாக என்னென்ன நமக்கு இந்த ஸ்லிப்லாம் இருக்கோ இதை வந்து பத்திரமா வச்சுக்கலாம். வால் ஹேங்கிங் மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் டேஸில் 115 கொடுப்பேன், இப்போ 120. 2 பீஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மொபைல், இது வந்துட்டு மொபைல் வச்சுக்கிற பவுச்சு, ஓகே வாங்க பாருங்கள், இதெல்லாம் 20 ருபீஸ். ஓகே, கலர் கலராக இருக்குது. இது வந்து அழகாக சின்ன கூஜா, இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். மேலே வந்து கலர் கலராக பென் ஸ்டாண்ட் இருக்கும், பிங்க்கு க்ரீனு, அதெல்லாம் வந்து பென் ஸ்டாண்ட் தான். அவங்க ஃபோட்டோவை கூட நான் அதில் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே பொக்கேஸ் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இது வந்து 80 ருபீஸ். இது 80 ருபீஸ். அதுக்கப்புறம் அதுவும் 80 ருபீஸ். இங்கே ஜாடி இருக்குல்ல, இது 60 ருபீஸ். ஸோ இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன்? 2 மணிக்கு ஆரம்பித்தேன். 2 மணிலேருந்து இப்போ மணி என்ன 8 ஆச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரேட்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட ரேட் எப்படி இருந்துச்சு, இப்போ போட்டிருந்ததுலாம் எப்படி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆள் வீடியோ எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானே எல்லாமே பண்ணுறனால வீடியோ அப்படியே மேலே கீழே எப்படியோ போயிட்டு வந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஃப்ரீ ஆஃபர் பை என்னென்னமோ போடுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருக்காங்களா, என்கிட்ட வந்து தினம் எதிர்பார்க்குறாங்க, இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க, எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க, என்கிட்ட வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா. ஸோ ஒரு கிஃப்ட் ரிசீவ் ஆகும்போது இதில் என்ன அதை சொல்கிறீங்களே, சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு வேணும்ட்டு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்து பார்சல் வரும்போது அது எப்படா வரும்னு ஒரு எதிர்பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த பிளே ஸ்டோர் கிஃப்ட் விதமாக நான் கொடுக்குறேன் இல்லை, அதுதான் எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ அதை நான் பார்க்க மாட்டேன். அவங்க சந்தோஷமாக அதை வந்து கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களா, அது மட்டும் தான். ஸோ இப்படி கேட்குறவங்களுக்கு வருத்தம் வேண்டாம், ஓகேவா? உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே அது நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அதுவே ரொம்ப ஒரு பெரிய நல்ல காரியம்னு நினைக்கிறேன். என்னோட வேலை நான் போய்க்கிறேன். ஸோ இதை நான் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு சொல்லலை. நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்டீங்க, அதனால கொடுத்து கஸ்டமரை இது பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அப்படி பண்ணணும், நான் லாஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வந்து கஸ்டமர் எப்போவுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டே இருக்கணும், இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக போகணும், என்னோடவே அதுதான். ஸோ அதனால் நான் பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ கஸ்டமர் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குன்ற விதத்தில் நான் அந்த மாதிரி நான் பண்ணுறேன். சில பேருக்கு எதுவும் தப்பாகவும் எனக்கு தெரியல, தப்பாகவும் தோணலை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேம்ஸு, இந்த மாதிரி இந்த பஜார், இந்த இப்போ புதுசாக இது போட்டிருக்கேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நான் அப்படியே வந்துட்டு எப்பயாவது நான் கன்டினியூ பண்ணுவேன். இப்போ வந்து திடீர்னு யோசனை வந்து தான் இதை நான் கன்டினியூ இப்போ வந்து இன்றைக்கி நான் அப்டேட்டே பண்ணேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஏதாவது பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் போட்டதில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் அப்படி இப்படி டிலே ஆனால் கோச்சிக்காதீங்க, நான் பண்ணிவிடுவேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நான் இப்போ வந்து பஜார் போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன போடுவேன்னு எனக்கே தெரியாது. புதுசாக ஏதாவது யோசிப்பேன். அந்த மாதிரிலாம் அவங்க போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒரு கேம் வச்சாலும் அதில் நான் வந்து கிஃப்ட் கொடுக்குற பார்த்தீங்கன்னா சும்மா லூஸ் மாதிரிலாம் நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன். ஒரு ஒர்த்தாக நான் நல்ல கிஃப்ட்டாக தான் கொடுப்பேன். நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. அது நான் இதை வீடியோ பார்க்கும்போது முன்னாடி வீடியோ கூட எடுத்து பாருங்கள், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் மெயினாக சொல்ல வேண்டியது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் தான் எனக்கு. நீங்கள் அப்போ செகண்டுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஷேர் சாட் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன். நீங்கள் இந்த இப்போ ஆன்லைன் பேமெண்ட்னால யாருக்கு பயமே கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஐடி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக இருந்தாலும் முன்னாடி போய் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், பழசாயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. மெயினாக வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. அது வந்து நான் யாரு அப்படிலாம் நான் மென்ஷன் தனியாக சொல்லலை, நார்மலாகவே சொல்கிறேன். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாருமே இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுவோம். அவ்வளோதான் என்னுடைய தாட். இது வந்து நம்மளோட இது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அதுதான். அதனால் நம்ம இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வெளில இருக்கிறவங்க, அந்த மாதிரி நம்ம ஜாலியாக பேசிட்டு அப்படி போய்க்கலாம். இருக்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கஷ்டமோ நஷ்டமோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட. அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்லாம் நிறையா ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து எப்படி போடுவேன்னா ஒரு மோட்டிவேஷனாக அப்படி தான் போடுவேன். அது திடீர்னு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி போடுவேன். அது அப்படி கிடையாது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி தவிர லவ் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி நான் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நிறைய மோட்டிவேஷன் தான் போடுவேன். அது வந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் போடுவேன். ஸோ கீப் ஷாப்பிங் ப்ளே ஸ்டோர் கிஃப்ட். தேங்க்யூ. இந்த பென்சிலை சொல்ல மறந்துட்டேங்க. இது ஹாப்பி பர்த்டே பென்சில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹5. ஸோ பை. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.